ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற டாபிக் வந்து டென்டல் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து டென்டல் ப்ராடக்ட்ல வந்து நமக்கு யூஸ் ஆகுது, ஆஸ் பர் நியூ சிலபஸ் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நாம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக்ல போலாம். ஸோ டென்டல் ப்ராடக்ட் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டதுதான், தினசரி நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு சப்ஸ்டன்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ டென்டல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, டு கிளீன் டீத் அண்ட் மெயின்டைன் டென்டல் ஹைஜீன்ஸ். அதாவது நம்ம பல், டீத், அதுக்கப்புறம் எனாமல், அப்புறம் நம்ம ஓரல் கேவிட்டி, இதை எல்லாத்தையும் வந்து நாம சுத்தமா கிளீனா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் வந்து என்னது டென்டல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம ரெகுலரா வந்து அதை கிளீன் பண்ணா மட்டும்தான் ஓரல் கேவிட்டி வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியும். உள்ள வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் குரோத் ஆகாது. ஃபர்தரா நம்ம டீத்தும் சரி எனாமலும் சரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேரிஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, டு கீப் மவுத் கிளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். ஓரல் கேவிட்டியில எந்த ஒரு டிசீஸ் வராம நாம பார்த்துக்கணும். அதுக்கு நாம டெய்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரல் கேவிட்டியை வந்து சுத்தமா வச்சுக்கணும். என்னது இன்க்ளூடிங் டீத் அண்ட் எனாமல். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஒரு கம்ப்ளீட் டென்டல் ப்ராடக்ட்ல வந்து ஒரு 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கணும். என்ன அப்படின்னா, 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அதுல ஒண்ணு இருக்கலாம், இல்லாம கூட தேவைப்படாம கூட இருக்கலாம். அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்களை இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம பேசிக்ஸா பார்க்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஆன்டி கேரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டென்டிஃப்ரைசஸ்ல வந்து கிளீனிங் அண்ட் பாலிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து டீசென்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப 3 வந்து நாம சும்மா மேலோட்டமான ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆன்டி கேரிஸ். கேரிஸ்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பல் சொத்தை. பல்ல வந்து சொத்த வர்றது. ஓகேங்களா? அந்த பல் சொத்தைக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அதுக்கு வந்து கவனிப்பு கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டீத் வந்து டெகே ஆக ஆரம்பிக்கும். அதாவது பல் சிதைவு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த பல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை, பல் சிதைவு எதனால வந்து நடக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம ரெகுலரா வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி சுத்தம் பண்ணல அப்படின்னா இங்க பாருங்க, இட்ஸ் மெயின் காசஸ் ஃபார் கேரிஸ், அதாவது பல் சொத்தை அண்ட் என்னது டீத் ஆர் டூத் டெக்கே, பல் சிதைவு. இதுக்கு முக்கியமான காரணமே வந்து இங்க லாக்டிக் ஆசிட்ஸ் டெபாசிஷன்ஸ் ஆகிறது தான். ஒன்ஸ் வந்து நாம சாப்பிட்றோம், சாப்பாட்டுல வந்து ஸ்டார்ச், அதாவது குளுக்கோஸ், மால்டோஸ், இந்த மாதிரி ஸ்டார்ச் ப்ராடக்ட், கார்போஹைட்ரேட் ப்ராடக்ட் வந்து இருக்கு. அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நாம வந்து உடனே சரியா கிளீன் பண்ணலன்னா என்ன ஆகும், அப்படி சரியா கிளீன் பண்ணல அல்லது வந்து அது வந்து ரிமூவ் பண்ணாத நைட்ல அப்படியே சாப்பிட்டு ஒரு ஸ்வீட்டோ, ஓகேங்களா, ஒரு சாக்லேட்டோ, ஒரு பிரெட்டோ, ஒரு ஜாம், அந்த மாதிரி எனி கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் அண்ட் சம் ஸ்வீட்டனிங், ஏதாவது ஒரு சாக்லேட், சுகர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு நம்ம சரியா வந்து ஓரல் கேவிட்டியை வந்து வாஷ் பண்ணல அப்படின்னா இந்த சின்ன சின்ன சப்ஸ்டன்சஸ், அந்த கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் வந்து அங்கங்க டெபாசிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது ஃபர்தரா என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, ஓரல் பாக்டீரியல் மெட்டபாலிசம்ஸ் வந்து நடக்கும். நம்ம ஓரல் கேவிட்டியில வந்து பாக்டீரியா உட்கார்ந்து அந்த கார்போஹைட்ரேட்டை மெட்டபாலிசம் பண்ணி ஸோ அதை வந்து என்னவா மாற்றும், லாக்டிக் ஆசிட்டா மாற்றும். அந்த லாக்டிக் ஆசிட்ஸ் என்ன பண்ணும், ஒரு பிளேக் மாதிரி, ஓகேங்களா, ஒரு டூத் மேல ஒரு சின்ன பிளேக் மாதிரி, ஒரு சின்ன சப்ஸ்டன்சஸ் மாதிரி மேல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நாள்பட என்ன ஆகும் அப்படின்னா அங்க வந்து பல் சொத்தை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் பல் சிதைவு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு பேசிக் காசஸ் ஃபார் கேரிஸ், டூத் கேரிஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு டென்டல் ப்ராடக்ட்ல வந்து அதே மாதிரிங்க, ஒன்ஸ் பாருங்க ஒரு சின்ன ஸ்டார்ட் ஆயிருச்சு, பல் சொத்தை வந்து ஆரம்பிக்குது, அதை வந்து நம்ம சிம்பிளா பாக்கெட் அண்ட் என்னது கிரெவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஓட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபுட்டு சாப்பிட்றோம். அந்த ஃபுட்டு வந்து என்ன ஆகும்,
நம்ம வந்து அந்த சின்ன அந்த இதுல அந்த பாக்கெட்ஸ்ல வந்து அப்படியே உள்ள போய் டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல மைக்ரோபியல் growth வந்து நடக்கும். ஏன்னா உள்ள மாட்டிக்கிட்டு அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ள மாட்டிக்கிட்டா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, மவுத் வாஷ் பண்ணாலும் உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில வராது. அப்போ ஃபர்தரா அந்த இடத்துல வந்து என்னது, லாக்டிக் ஆசிட்ஸ் ஃபர்தரா ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும், கேரிஸ் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேரிஸை வந்து நாம வந்து தடுக்கணும், கேரிஸ் வராம பாத்துக்கணும். ஒன்ஸ் கேரிஸ் வந்துருச்சுன்னா ஃபர்தரா டூத் டிகே ஆகாம பாத்துக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு குட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்னது, ஃப்ளூரைட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரெண்டு முக்கியமான ஃப்ளூரைட் சால்ட் வந்து இப்போ யூஸ் பண்றோம். ஒன்று வந்து சோடியம் ஃப்ளூரைடு, இன்னொன்று வந்து ஸ்டானஸ் ஃப்ளூரைடு. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாஸ்பேட்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன்டி கேரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளூரைடு சால்ட்டை வந்து மறக்கக்கூடாது. இட் ஹேவிங் ஆன்டி கேரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூரைட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், டென்டல் ப்ராடக்ட்ல வந்து ஒரு பேஸ்ட்லயோ அல்லது பவுடர்லயோ யூஸ் பண்ணி என்னது சர்ஃபேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயம் நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? பட் அது வந்து நார்மல் லெவல்ல தேவைப்படுது. நார்மலை விட அதிகமாக போகும்போது நமக்கு அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாருங்க, இன்க்ரீஸ் ஃப்ளூரைடு கண்டென்ட் இன் டிஷ்யூ ஃப்ளூயிடு. அதுக்கு பேர் வந்து என்னது, ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி டென்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில ஏரியாவில் அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற அந்த போர் வாட்டர்ல வந்து அதிகமா ஃப்ளூரைடு கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து காமனா வைல்டா வந்து இந்த டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். இந்த டென்டல் ஃப்ளோரோசிஸ்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இட்ஸ் மொட்டல்டு எனாமல். மொட்டல்டு எனாமல் அப்படின்னா அவங்க எனாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்கலரேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்க டாட்டா ரெட், அதுக்கப்புறம் ஒயிட் டாட்டா இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் கலர்ல இருக்காது எனாமல்ஸ், ஒரு யூனிஃபார்ம் பிங்க் கலர்ல இருக்காது. ஓகேங்களா? அங்கங்க டாட்டா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோங்க, மொட்டல்டு எனாமல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது யாருக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, டென்டல் ஃப்ளோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ இந்த ஃப்ளூரைடு போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்க்ரீஸ் த ஆசிட் சால்யூபிலிட்டி ஆஃப் எனாமல். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த எனாமல்ல படிஞ்சிட்டு இருக்கிற, அந்த பல்லுல படிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஆசிட்டை வந்து அந்த ஃப்ளூரைடு போய் என்ன பண்ணும் அப்படின்னா கரைச்சி விட்டுரும். ஓகேங்களா? கரைச்சி அந்த இடத்துல விட்டு ஒன்ஸ் வந்து அந்த டெபாசிட் ஆன அந்த ஆசிட், லாக்டிக் ஆசிட்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும், இப்போ பல்லுல இருந்து அந்த பிளேக் வந்து டிஸ்அட்டாச் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து ஃபர்தர் அந்த என்னது கேரிஸ் வந்து இருக்காது, டூத் டெகேஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பாக்டீரியல் இன்ஹிபிஷன்ஸ். பாக்டீரியல் growth-யும் தடுக்கும், ஆசிட் சால்யூபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த ஃப்ளூரைட்ஸ்க்கு இருக்கிறதுனால இது வந்து ஃபர்தரா கேரிஸ் ஆகாம பார்த்துக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஆன்டி கேரிஸ். நெக்ஸ்ட் வந்து டென்டிஃப்ரைசஸ். டென்டிஃப்ரைசஸ்னா ஒன்றும் இல்லைங்க, என்னது, சாதாரண நாம வந்து டே பை டே யூஸ் பண்ற ஒரு டூத் பேஸ்ட், டூத் பவுடர், அதுதான் டென்டிஃப்ரைசஸ். அப்போ டென்டிஃப்ரைசஸ் அதுக்குள்ள பேசிக்ஸா ரெண்டு முக்கியமான கேரக்டர் இருக்கணும். டென்டிஃப்ரைசஸ்னா ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு டூத் பேஸ்ட் ஆர் டூத் ஜெல் ஆர் என்னது டூத் பவுடர். ஆனா இந்த டென்டிஃப்ரைசஸ்ல வந்து ஆல்ரெடி சொன்னது போல ஆன்டி கேரிஸ் இருக்கலாம் அல்லது இல்லாம கூட இருக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து கேரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி கேரிஸ் இருக்கலாம். கேரிஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ஜென்ரலா ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். என்ன அப்படின்னா என்னது, கிளீனிங் ஏஜென்ட்ஸ் ஆர் பாலிஷிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் டீசென்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இந்த ரெண்டும் உள்ளடக்கியதான் வந்து என்னது டென்டிஃப்ரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இட் கண்டைன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் கிளீனிங். ஸோ டென்டிஃப்ரைசஸ் இட்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கிளீனிங் த டீத் சர்ஃபேஸ். ஓகேங்களா? பை ரிமூவிங் ஸ்டெயின் ஃப்ரம் டீத். ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த டீத் சர்ஃபேஸ் மேல படிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோ வேற ஏதாவது பிளேக்ஸோ என்ன பண்ணும், கிளீன் பண்ணி விடும். ஓகேங்களா? அப்போ அது கண்டிப்பா கிளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அப்ரசிவ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கணும். ஓகேங்களா? அப்ரசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த சர்ஃபேஸ் மேல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து கிளீனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கணும். அதே மாதிரி என்னது, அப்ரசிவ் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால பாலிஷிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஒன்ஸ் கிளீன் பண்ணிருச்சுன்னா அந்த டூத் சர்ஃபேஸ் வந்து நல்லா பாலிஷ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுது,
நெக்ஸ்ட் வந்து அப்ராசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதை வந்து பாலிஷ் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் வந்து டென்டிஃபிரைசிஸ்ல இருக்கிற முக்கியமான ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போனா நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இன்சால்யுபிள் சோடியம் மெட்டாபாஸ்பேட், இதுல கிட்டத்தட்ட எல்லாமே பாஸ்பேட் கலந்து வரும். பாஸ்பேட்டுக்கு வந்து ஆன்டிகாரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, மைல்டு ஆன்டிகாரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் முக்கியமா வந்து பாஸ்பேட் நம்ம இங்க யூஸ் பண்றது வந்து என்னது, ஃபார் கிளீனிங் அண்ட் பாலிஷிங் பர்பஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க, இன்சால்யுபிள் சோடியம் மெட்டாபாஸ்பேட், அதுக்கப்புறம் கால்சியம் மோனோஹைட்ரஜன் பாஸ்பேட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைகால்சியம் பாஸ்பேட், அதுக்கப்புறம் வந்து கால்சியம் கார்போனேட் அண்ட் கால்சியம் பைரோபாஸ்பேட். இது எல்லாமே வந்து கிளீனிங் அண்ட் பாலிஷிங் ஏஜென்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஓகே. சோ நெக்ஸ்ட் டென்டிஃபிரைசிஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து டீசென்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். டீசென்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்ன அப்படின்னா பல், அதாவது கேரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. கேரிஸ் ஃபார்ம் ஆன உடனே அங்க வந்து டிகே ஆரம்பிச்சிருச்சு, பல் சிதைவு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ரூட் எல்லாமே வந்து பாதிக்கும். ஸோ அப்படி ரூட் பாதிக்கிறதுனால அவங்க வந்து நிறைய சென்சிட்டிவிட்டியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அதாவது வந்து என்னது கூல் டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, பாருங்க ஹீட்டா இருந்தாலும் சரி, கூலிங்கா இருந்தாலும் சரி, அவங்க சென்சிட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அங்க பல் கூச்சம் வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா, எஸ்பெஷலி கூலிங்ஸாவோ சூடாவோ சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய பல் கூச்சம் இருக்கும். அந்த பல் கூச்சத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம், டீசென்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். பாருங்க, ரெடியூஸ் த சென்சிட்டிவிட்டி ஆர் ரெடியூஸ் த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி டீத் என்னது அகேன்ஸ்ட் ஹீட் அண்ட் கூலிங். ஓகேங்களா, சோ இதுதான் டீசென்சிடைசிங். சோ இதுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஸ்ட்ராண்டியம் குளோரைடு, மறக்கக்கூடாது, ஜிங்க் குளோரைடு. ஸ்ட்ராண்டியம் குளோரைடு அண்ட் ஜிங்க் குளோரைடு ரெண்டு ஸ்டாண்டர்ட் சால்ட் என்னது டீசென்சிடைசிங் ஏஜென்ட்ஸா வந்து நாம யூஸ் பண்றோம். அதை தவிர வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், என்னது அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனாவும் வந்து டீசென்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்க்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி யூஜினால், ஆல்ரெடி பார்மகாக்னஸில் நீங்க படிச்சிருப்பீங்க, யூஜினால் க்ளோவ் ஆயில். இந்த க்ளோவ் ஆயில் கொஞ்சம் காட்டில் டிப் பண்ணி எங்க ரொம்ப சென்சிட்டிவ் டூத் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், சென்சிட்டிவிட்டியை வந்து குறைக்கும். அது எப்படி குறைக்குது அப்படின்னா அதுக்கு வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, லைக் லிக்னோகைன் மாதிரி. ஸோ அந்த லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த பல் கூச்சம், அந்த பல் வலி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ யூஜினாலும் வந்து டீசென்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இப்போ நம்ம வந்து பாருங்க டென்டிஃபிரைசிஸ்ல ரெண்டு பேசிக் டூ கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒன்னு வந்து கிளீனிங் பாலிஷிங், ரெண்டாவது வந்து டீசென்சிடைசிங். ஆன்டிகாரிஸ் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதுல நமக்கு வந்து முக்கியமான ரெண்டு காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னது, கால்சியம் கார்போனேட். இது வந்து ஆல்ரெடி ஆன்டாசிட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். கால்சியம் கார்போனேட் சாதாரண சுண்ணாம்பு. இதனுடைய சினானிம்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தது போல பிரிசிபிடேட்டட் சாக் ஆர் என்னது அரகோனைட் ஆர் ப்ரிப்பேர்ட் சாக், சாதாரண சுண்ணாம்பு கட்டி. இதுதான் வந்து என்னது கால்சியம் கார்போனேட். இந்த கால்சியம் கார்போனேட் இல்லாத என்னது டென்டல் ப்ராடக்ட்ஸே இல்லை. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா டூத் பேஸ்டா இருந்தாலும் சரி, டூத் பவுடரா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் வந்து இந்த கால்சியம் கார்போனேட் வந்து ஒரு பிரின்சிபல் காம்பவுண்டா இருக்கும். ஓகேங்களா, so officially this calcium carbonate is called precipitated calcium carbonate. Officially it is called as precipitated calcium carbonate, CaCO3. இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சுண்ணாம்பு கட்டி, white, odorless, tasteless, microcrystalline powder and actually dental product வந்து காமனாவே வந்து insoluble in water. இங்க பாருங்க, அதே இதுதான் insoluble in water but soluble in ammonia solutions. ஆல்ரெடி பார்த்ததா இந்த காம்பவுண்ட்ஸ், insoluble in water and but soluble in ammonia solutions. இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நாம நேச்சுரலா மைன்ல இருந்து எடுக்கிறோம். நேச்சுரல் மினரல் சோர்சஸ் மைன்ல இருந்து அந்த கால்சியம் கார்போனேட்டை பிரிச்சு அதுக்கப்புறம் அதை ப்ரோசஸ் பண்ணி பியூரிஃபைட் பண்றோம். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து மினரல் சோர்ஸ். மைன்ல இருந்து எடுத்து அதை ப்ரோசஸ் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நாம பிரிசிபிடேட் சாக் ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்லது சிந்தட்டிக்லி கெமிக்கலி வந்து சிந்தட்டிக்
கெமிக்கலி வந்து நாம ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ஸ் கூட கார்பன் டை ஆக்சைடு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா கால்சியம் கார்போனேட் பிரிசிபிடேட்டா கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்டர் வந்து லிபரேட் ஆயிடும். வெரி வெரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இது வந்து இங்க பாருங்க, எக்ஸ்டர்னலா வந்து நாம என்னது டூத் பேஸ்ட்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி டூத் பவுடர்ல வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு டென்டிஃப்ரைசஸ்ல இதுக்கு பேசிக் கேரக்டர்ஸ் வந்து இட்ஸ் கிளீனிங் அண்ட் பாலிஷிங் ஏஜென்ட். ஸோ கால்சியம் கார்போனேட் வந்து டென்டிஃப்ரைசஸ்ல வந்து டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பவுடரா கிளீனிங் அண்ட் பாலிஷிங் ஏஜென்ட்ஸ்க்காக நாம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதை தவிர இன்டர்னலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல கால்சியம் கார்போனேட் வந்து ஆன்டாசிட் ப்ரிப்பரேஷன்லயும் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி கால்சியம் கார்போனேட் வந்து மைல்டு அப்சர்பன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஓரலா எடுத்துக்கும் போது இட் ஹேவிங் அப்சர்பன்ட் ப்ராப்பர்ட்டி, இட் ஹேவிங் ஆன்டாசிட் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டென்டல் ப்ராடக்ட்ல வந்து இட்ஸ் எ குட் கிளீனிங் அண்ட் பாலிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் கால்சியம் கார்போனேட். அடுத்த காம்பவுண்ட் வந்து டென்டல் ப்ராடக்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது சோடியம் ஃப்ளூரைடு. ஸோ இதுல என்ன வருது? ஃப்ளூரைடு. அப்போ ஃப்ளூரைடு அப்படின்னாவே அது என்னது? ஆன்டி கேரிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுக்கு. ஓகேங்களா? இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா இட்ஸ் வெரி சிம்பிள். சோடியம் ஃப்ளூரைடு, NaF, சோடியம் மோனோஃப்ளூரைடு. இதனுடைய சினானிம்ஸ் வந்து என்னது? அட்ரியம் ஃப்ளூரைடு சால்ட் ஆர் சோடியம் மோனோஃப்ளூரைடு சால்ட். சோடியம் மோனோஃப்ளூரைடு சால்ட் ஆர் அட்ரியம் ஃப்ளூரைடு சால்ட். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ஒயிட் ஆர்டர்லெஸ் பவுடர், insoluble in water, only soluble in alcohol. ஓகேங்களா? ஸோ இது வந்து வீக் ஆசிட். அதனுடைய என்னது? ஆசிட் பேஸ் நேச்சர்ல பார்க்கும்போது வீக் ஆசிட், பட் இட் இஸ் aqueous solution of salt. It is aqueous solutions of salt yield alkaline solutions. பேசிக்ஸாவே அது வந்து வீக் ஆசிட் இன் நேச்சர், பட் ஒன்ஸ் வந்து aqueous solutionsல வந்து கன்வெர்ட் ஆகும்போது இது வந்து அல்கலைனா சேஞ்ச் ஆகும். இது ஒரு முக்கியமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்ஸா என்ன தேவை? அந்த சால்ட்ல ஃப்ளூரைடு தேவை. ஸோ இப்போ ஃப்ளூரைடு கண்டெய்னிங் பேசிக் ஸ்டார்டிங் சப்ஸ்டன்சஸ் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடா எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு ட்ரீட் வித் என்னது? சோடியம் கார்போனேட். ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு ட்ரீட் வித் சோடியம் கார்போனேட். இது கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து சோடியம் ஃப்ளூரைடு டெபாசிட் ஆகுது கீழே. மைல்டு டெபாசிட், இட்ஸ் வெரி மைல்டு டெபாசிட். சோடியம் ஃப்ளூரைடு வந்து கீழே பிரிசிபிடேட் ஆகுது. அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தனியா லிபரேட் ஆயிருது. ஸோ நாம என்னது? சோடியம் ஃப்ளூரைடு நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன். ஸோ என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து இது அவைலபிள் அப்படின்னா கிட்டத்தட்ட டென்டல் ப்ராடக்ட் என்னென்ன மார்க்கெட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலேஷன், எல்லா ஃபார்முலேஷன்லையும் இது வந்து அவைலபிள். அதாவது டென்டல் பேஸ்ட், டூத் பேஸ்ட், டூத் ஜெல் அண்ட் டூத் கிரீம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து அவைலபிள். அண்ட் ஆல்சோ வந்து என்னது? சொல்யூஷன், டாபிக்கல் சொல்யூஷன்ஸ். மேல டாபிக்கல் சொல்யூஷன் 2% வந்து இது கிடைக்குது. 2% சோடியம் ஃப்ளூரைடு டாபிக்கல் சொல்யூஷனாகவும் நமக்கு கிடைக்குது. இதனுடைய டோஸ் வந்து பார்க்கும்போது என்னது? பர் டே 2.2 கிராம். அதனுடைய ஈக்குவலன்ட் டு ஃப்ளூரைடு அயன் வந்து 1 மில்லிகிராம். ஈக்குவல் டு 2.2 மில்லிகிராம் வெயிட். ஈக்குவலன்ட் வெயிட் வந்து என்னது? 1 மில்லிகிராம் ஆஃப் ஃப்ளூரைடு தான் அதனுடைய டோஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நாம ட்ரிங்கிங் வாட்டருக்கும் வந்து இந்த ஃப்ளூரைடு வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ல வந்து அலோவபிள் ஃப்ளூரைடு கண்டென்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.7 to 1.3 ppm parts per million. 0.7 to 1.3 ppm ஆஃப் ஃப்ளூரைடு அயன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலேஷன்ஸ், டோஸ், யூசஸ். ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சோடியம் ஃப்ளூரைடு சொல்யூஷன் இஸ் ஏ கொரசிவ் கிளாஸ் பாட்டில்ஸ். ஈஸியா கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து ஏன்னா ஃப்ளூரைடு இருக்கு, அதனால ஈஸியா கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து என்ன பண்ணும்? கொராப்ஸ் பண்ணும், கொரசிவ், அரிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் ப்ரிப்பேர்ட் வித் டிஸ்டில்டு வாட்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் ஸ்டோர்ட் இன் டார்க் பைரக்ஸ் பாட்டில் க்ளோஸ்லி என்னது
ஸ்டோர் பண்ணி வைக்கணும், க்ளோஸா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது ஈஸியா கண்ணாடியை வந்து அரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதனால இது வந்து என்னது பியூர் டிஸ்டில்டு வாட்டர் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் டார்க் பைரக்ஸ் பாட்டில் வந்து நாம ஆம்பர் பைரக்ஸ் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுதான் இதனுடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன். ஸ்டோரேஜ் இதனுடைய மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி சொன்னது போல இதுல ஃப்ளூரைட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ்ட் as a anti-caries, reduce the tooth decay, it having anti-caries properties, it reduce the another further progressions of tooth decays. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் டென்டல் ப்ராடக்ட்ல பார்க்கக்கூடிய இது வந்து டென்ச்சர் கிளீனர். ஆக்சுவலி நியூ சிலபஸ்ல வந்து இந்த 3 காம்பவுண்ட்ஸும் ஓகேங்களா 3 டென்டல் ப்ராடக்ட்டை வந்து அடிஷனலா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள். பட் இது கொஞ்சம் இப்போ நியூ சிலபஸ்ல அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுல இருந்து கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. டென்டல் ப்ராடக்ட்ல நமக்கு சிலபஸ்ல கொடுத்த 3வது என்ன அப்படின்னா டென்ச்சர் கிளீனர். டென்ச்சர் கிளீனர் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு கிளீன் டென்ச்சர் when they are out of the mouth. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டென்ச்சர்னா என்ன அப்படின்னா ஸோ நிறைய காரணங்கள்னால சில பேர்த்துக்கு வந்து என்னது நேச்சுரல் டீத் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டீத் ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலா என்னது வெளியில இருந்து டீத் வந்து நாம உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா பல் செட்டு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பல் செட்டு தான் வந்து என்னது டென்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம காமனா டெய்லி வந்து என்னது உள்ள 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 கீப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து வெளியில எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி உள்ள ஓரல்ல உள்ள கீப் பண்றோம், மறுபடியும் வெளியில எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஈஸியா இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய வந்து மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த மைக்ரோ கண்டாமினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓரல் கேவிட்டியில வைக்கும் போது நமக்கு நிறைய என்னது ப்ராப்ளம் வந்து ஓரல் கேவிட்டியில வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம வந்து டென்டல் ப்ராடக்ட்ல வந்து என்னது டென்ச்சர் கிளீனர் அப்படின்னு நமக்கு இந்த நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்கு நாம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ரெடியூஸ் மைக்ரோ ஆர்கானிசம் எஸ்பெஷலி கேண்டிடா அல்பிகான்ஸ். இது காமனா ஈஸியா இன்ஃபெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டென்ச்சர் ரிலேட்டட் ஸ்டொமட்டிட்டிஸ் இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இது வந்து இங்க வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் ஒரு நல்ல கிளீனரா வந்து இந்த டென்ச்சர் கிளீனர் வந்து நமக்கு இங்க யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த காமனா இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய கேண்டிடா அல்பிகான்ஸ் வந்து ஏதாவது காமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டொமட்டிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த மவுத் அண்ட் லிப்ஸ் இதெல்லாமே வந்து வீக்கம் வந்துடும். ஓகேங்களா? இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கம் வந்துடும், ரெட்னஸா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இந்த கிளீனர் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஸோ ஒன்ஸ் அந்த ஓரல் கேவிட்டில இருந்து வெளியில எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா என்ன பண்றோம் கிளீன் பண்றோம். கிளீன் பண்றதுக்காக நம்ம அதை வந்து இந்த டென்ச்சர் கிளீனர் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ காமனா வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா பாக்டீரியோசைடல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், ஃபங்கிசைடல் அண்ட் வெர்மிசைடல் ஆக்ஷன் இருக்கணும் கண்டிப்பா அந்த கிளீனர்ல. இட் ஷுட் பி a நான் டாக்ஸிக்கா இருக்கணும், அதே மாதிரி நான் இரிட்டண்டா இருக்கணும். அதே போல இந்த கிளீனர் வந்து இந்த டென்ச்சரை வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியும் சரி ஒரு ஸ்ட்ரென்த்லயும் சரி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் இந்த டென்ச்சர் கிளீனுடைய பேசிக் கேரக்டர்ஸ். கண்டிப்பா பாக்டீரியோசைடல் ஃபங்கிசைடல் ஆக்டிவிட்டி இருக்கணும், நான் டாக்ஸிக் அண்ட் நான் இரிட்டண்டா இருக்கணும். அதே மாதிரி இட் ஷுட் நாட் சேஞ்ச் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் டென்ச்சர். ஓகேங்களா? டென்ச்சர்னுடைய ஸ்ட்ரென்த்தனை வந்து நாம எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த காம்போசிஷன்ஸ் வந்து நமக்கு இந்த டென்ச்சர் கிளீனர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? யூஸ்வலா என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து டென்ச்சர் இருக்கு அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்முலேஷன்ல இருக்கு, பேஸ்ட்ல இருக்கு, பவுடர்ல இருக்கு அண்ட் டேப்லெட்ல இருக்கு. காமனா நமக்கு டேப்லெட்ல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? டேப்லெட்ல கிடைக்கும். இதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் நம்ம கையில இருக்கு, டென்ச்சர் கிளீனர் டேப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நாம வந்து யூஸ் பண்றது அப்படின்னா பல் செட்டு அந்த டென்ச்சர் வந்து
உள்ள இருந்து வெளியில எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னே ஒரு கப்பு வச்சிருக்கிறோம். ஓகே, ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கிறோம். அந்த கண்டெய்னர்ல அந்த டென்ச்சர் வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் வார்ம் வாட்டர் யூஸ் பண்றது பெஸ்ட். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய பிசிக்கல் நேச்சர் வந்து மாறிடும். ஸோ அதனால வார்ம் வாட்டர் வந்து அந்த டென்ச்சர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முழுகிற வரைக்கும் ஊத்திக்கணும். ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த ஒரு டேப்லெட், இந்த டென்டல் கிளீனர் டேப்லெட்டோ ஆர் பவுடரோ ஆர் பேஸ்டோ ஆர் சொல்யூஷனோ காமனா நம்ம டேப்லெட் யூஸ் பண்றோம். அதுதான் வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் உள்ள போட்ட உடனே அப்படியே எஃபர்வசன்ஸ் வரும். அது உள்ள இருக்கிற அந்த காம்போசிஷன் ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன அந்த சந்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து வெளியில கொண்டு வந்துரும் எஃபர்வசன்ஸ் இருக்கிறதுனால. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை எடுத்து நாம அதுக்குன்னு ரெகுலரா வச்சிருக்கிற பிரஷ் வச்சு நாம கிளீன் பண்ணிடலாம். நாம எப்படி டெய்லி வந்து ஒரு டூத் பேஸ்ட் வச்சு நாம நேச்சுரல் டீத்தை வந்து கிளீன் பண்றோமோ அதே போலதான் இந்த டென்ச்சர் வந்து நம்ம ஓரல் கேவிட்டியில இருந்து வெளியில எடுத்து கிளீன் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே, ஸோ டேப்லெட் ஆட் பண்ணி நாம என்ன பண்றோம், ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஷோக் பண்ண விட்டுறோம். ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுறோம். டேப்லெட் ஆட் பண்ண உடனே எஃபர்வசன்ஸ் வரும், அப்படியே விட்டுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பிரஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணி நல்லா பியூரிஃபைடு வாட்டர்ல வந்து ரின்ஸ் பண்ணி விட்டுறோம், கழுவி விட்டுறோம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ இந்த டென்ச்சர் கிளீனர்ல வந்து காமனா யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட், ஸோ நீங்க எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி அவங்க காமனா யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ் அந்த காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இதுல மெயின். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, டைல்யூட்டட் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன், ஹைப்போக்ளோரைட், சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஆக்சுவலி சோடியம் ஹைப்போக்ளோரைட் நாம என்ன சொல்றோம், டாக்கின் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 5 to 6% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்டா வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டிஸ்இன்ஃபெக்டண்டா யூஸ் பண்றோம். பட் 5 to 6% இருந்து ரொம்ப கம்மி, டைல்யூட்டட், வெரி டைல்யூட்டட் சோடியம் ஹைப்போக்ளோரைட், இட்ஸ் வெரி டைல்யூட்டட் ஹைப்போக்ளோரைட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆன்டிசெப்டிக்காவோ என்னது ஆன்டி பாக்டீரியலாவோ நமக்கு இங்க யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இட்ஸ் எ குட் ஆன்டிசெப்டிக். டைல்யூஷன்ல இருக்கும் போது கான்சன்ட்ரேட்டட் 5 to 6 வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி இரிட்டன்ட். சோடியம் ஹைப்போக்ளோரைட் இஸ் வெரி வெரி இரிட்டன்ட். இதோட சினானிம்ஸ் டாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சோடியம் பை கார்போனேட்டும் சிட்ரிக் ஆசிட்டும் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது போல எந்த ஒரு கார்போனேட் கண்டைனிங் சால்ட்டும் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து அங்க கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்து லிபரேட் ஆகும், ஒரு எஃபர்வெசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இது எதுக்கு அப்படின்னா ஒன்ஸ் வந்து அந்த டேப்லெட் நாம அந்த வார்ம் வாட்டர்ல ஆட் பண்ண உடனே எஃபர்வெசன்ஸ் வரும்னு சொன்னால இது இதனால தான், பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் பை கார்போனேட் அண்ட் சிட்ரிக் ஆசிட். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா ஒன்ஸ் உள்ள போட்ட உடனே டேப்லெட் வந்து ஈஸியா டிஸ்பர்ஸ்ட் ஆயிரும், ஈஸியா கரைஞ்சிரும், ஈஸியா சொல்யூஷனா மாறிடும். அப்போ வந்து அதுல இருக்கிற அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஈஸியா என்னது யூனிஃபார்மா என்னது டிஸ்பர்ஸ் ஆயிட்டு நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன சந்துலையும் அது போயிட்டு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டியை கொடுக்கும். அதனாலதான் வந்து நம்ம இதுல என்ன யூஸ் பண்றோம், சோடியம் பைகார்போனேட் அண்ட் சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துங்க சோடியம் பர்போரேட் யூஸ் பண்றாங்க. பர்போரேட் ஒன்னும் இல்ல, போரிக் ஆசிட்னுடைய சால்ட், சோடியம் பர்போரேட். ஸோ போரிக் ஆசிட் எவ்வளவு இங்க இம்பார்ட்டன்ட், எவ்வளவு இடத்துல நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த சோடியம் பர்போரேட்டும் கிட்டத்தட்ட என்னது சோடியம் ஹைப்போக்ளோரைட் போல இட் ப்ரொடியூசிங் ப்ளீச்சிங் டு ஒயிட். ஸோ பல்ல வந்து எப்பயுமே நல்லா ப்ளீச் பண்ணி ஒயிட்டா வச்சுக்கும். அந்த டென்ச்சரை வந்து எப்பயுமே ஒயிட்டா வச்சுக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்டி வீக் பாக்டீரியோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? வீக் பாக்டீரியோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இந்த என்னது சோடியம் பர்போரேட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே போல அதுல இன்னொரு முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா பொட்டாசியம் மோனோ பர் சல்ஃபேட் ஆர் என்னது பொட்டாசியம் பர் சல்ஃபேட், பொட்டாசியம் மோனோ பர் சல்ஃபேட் ஆர் பொட்டாசியம் பர் சல்ஃபேட். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா இட்ஸ் ஆக்சிடைஸ் ஸ்டெயின்ஸ். இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பல்லுக்கு மேல இருக்கிற அந்த சின்ன சின்ன கரைகள் எல்லாத்தையும்
அப்படியே எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா, அதுல இருக்கிற அந்த மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, இட் கில் த பாக்டீரியா. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இடிடிஏ இருக்கும். இது வந்து இடிடிஏ காமனா வந்து செலேட்டிங் ஏஜென்ட்ஸ், மெட்டல் செலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம காமனா வந்து ஒரு டேப் வாட்டர் யூஸ் பண்றோம், அதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா இந்த டென்ச்சூரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரம் பாதிச்சிடும். ஓகேங்களா, அதனுடைய பிசிக்கல் நேச்சரை வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, பிசிக்கல் நேச்சரே வந்து மாறிடும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் அஸ் அ மெட்டல். ஓகேங்களா, அப்போ இப்போ இடிடிஏ அதில் யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்தையும் வந்து செலேட் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து செலேட்டிங் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு குட் டென்ச்சூர் கிளீனர் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல இருக்கணும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் டென்ச்சூர் கிளீனர். நெக்ஸ்ட் கம் ஃபார் டென்ச்சூர் அட்ஹெசிவ்ஸ். டென்ச்சூர் அட்ஹெசிவ்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இங்க பாருங்க. These adhesives apply to hold gum and dentures. Gum and dentures. Dentures இந்த பல் செட்டுன்னு சொன்னேன்ல, அது நம்ம கம்மு கூட வந்து என்னது ஒட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய சப்ஸ்டன்சஸ் தான் வந்து டென்ச்சூர் அட்ஹெசிவ்ஸ், அட்ஹெசிவர், டென்ச்சூர் அட்ஹெசிவர்ஸ். ஓகேங்களா, புரியுதா? காமனா இந்த டென்ச்சூர் அட்ஹெசிவ்ல வந்து ஜிங்க் வந்து ஒரு அட்ஹெசிவரா, குட் அட்ஹெசிவரா வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து கண்டிப்பா என்னது வாட்டர் சால்யூபிள் நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ், நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸா இருக்கணும், நான் இரிட்டண்டா இருக்கணும். அட்ஹெசிவ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கம்முக்கும் அந்த டென்ச்சரையும் வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக. ஸோ அவங்க பேசும்போதும் சரி, அவங்க வந்து ஏதாவது மென்று சாப்பிடும் போதும் சரி, அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு அந்த டென்ச்சர் வந்து ஆடாம இருக்கிறதுக்காக வந்து நாம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அட்ஹெசிவர்ஸ், டென்டல் அட்ஹெசிவர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல என்னென்ன காமன் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா காமனா வந்துங்க 3 குரூப் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து அட்ஹெசிவ் ஏஜென்ட்ஸ், ரெண்டாவது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், மூணாவது வந்து பிளாஸ்டிசைசிங் அண்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி குரூப் ஒன் அண்ட் தென் குரூப் 2 அண்ட் தென் குரூப் 3, இந்த மாதிரி 3 குரூப் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் வந்து நம்ம காமனா இந்த அட்ஹெசிவ்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம். ஸோ அட்ஹெசிவ் ஒட்டக்கூடிய தன்மை, ஒட்டுறதுக்காக அந்த அட்ஹெசிவ் ஏஜென்ட்ஸா நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம காமனா இங்க யூஸ் பண்றது எல்லாமே வந்து என்னது நேச்சுரலா தான் யூஸ் பண்றோம். சிந்தட்டிக்ஸ் எதுவுமே, சிந்தட்டிக் அட்ஹெசிவர், சிந்தட்டிக் கம்ஸ் வந்து நம்ம காமனா பெரும்பாலும் இங்க யூஸ் பண்றது இல்ல. ஸோ நேச்சுரலா நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் பாருன்னா ட்ரககாந்த் யூஸ் பண்றோம், ஜெலாட்டின் யூஸ் பண்றோம், மெத்தில் செல்லுலோஸ் அண்ட் தென் கரையாகம் யூஸ் பண்றோம், அண்ட் தென் கார்பாக்சிமெத்தில் செல்லுலோஸ், பாலிவினைல் அண்ட் பாலிஎத்திலீன் ஆக்சைட்ஸ். இது எல்லாமே வந்து அட்ஹெசிவர் ஏஜென்ட்ஸா வந்து நம்ம அட்ஹெசிவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து எம்சிக்யூ கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 3 குரூப் யூஸ் பண்றோம். என்னது ஒன்னு வந்து அட்ஹெசிவ் ஏஜென்ட்ஸ், அதுல வந்து காமனா நேச்சுரல்ல தான் வந்து நாம யூஸ் பண்றோம். ட்ரககாந்த், ஜெலாட்டின், மெத்தில் செல்லுலோஸ், கரியாகம், சிஎம்சி கார்பாக்சிமெத்தில் செல்லுலோஸ், பாலிவினைல் அண்ட் பாலிஎத்திலீன் ஆக்சைடு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். ஒன்ஸ் வந்து இந்த கம்முக்கும் டென்ச்சருக்கும் நடுவுல ஒட்ட வச்சிடறோம். ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் ஈஸியா வந்து நம்ம சாப்பிடும் போதும் சரி, என்னது ஈஸியா வந்து நம்ம தண்ணி குடிக்கும் போதும் சரி, தண்ணியில நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அழகா வந்து அந்த மைக்ரோபியல் வந்து கண்டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, அந்த அட்ஹெசிவ் வந்து இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா அதுல நாம வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதுல காமனா யூஸ் பண்றது பாருங்க சோடியம் டெட்ராபோரேட், அதே தான் வந்து முன்னாடி பார்த்தது போல போரிக் ஆசிட் சால்ட், சோடியம் டெட்ராபோரேட். அதுக்கப்புறம் வந்து காமனா எத்தனால் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து ஹெக்ஸாக்ளோரோ ஃபீன் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சோடியம் போரேட் யூஸ் பண்றோம். பாருங்க சோடியம் டெட்ராபோரேட் அண்ட் சோடியம் போரேட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸா வந்து நாம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிசைசிங் அண்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். இந்த பிளாஸ்டிசைசிங் அண்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பிளாஸ்டிசைசிங் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும், அந்த ஹார்டனிங், ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹார்டா மாறிடும். ஓகேங்களா, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண
என்ன யூஸ் பண்றோம், நம்ம ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். காமனா யூஸ் பண்ற ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து பெப்பர்மின்ட் ஆயில், விண்டர் கிரீன் ஆயில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது கூட வெட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாமே வந்து 3 குரூப்பா நம்ம காமனா யூஸ் பண்ற என்னது இன்கிரிடியன்ட் ஃபார் டென்ச்சூர் அட்ஹெசிவ்ஸ், ஓகேங்களா. ஓகே, ஸோ இது எந்தெந்த ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள் அப்படின்னா ஜெல் ஃபார்ம்ல இருக்கும், கிரீம் ஃபார்ம்ல இருக்கும், அண்ட் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேசிக் கிரிட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. மைக்ரோபியல் கண்டாமினேஷன்ஸ் உள்ள இருக்கக்கூடாது. முக்கியமானது வந்து இந்த யூஸ் பண்ற அட்ஹெசிவ் வந்து கண்டிப்பா பயோ கம்பேட்டபிளா இருக்கணும். ஸோ நம்ம எனாமல் கூட ஒட்டக்கூடிய தன்மை இருக்கணும். ரெண்டாவது அது கூட கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஒட்டினதுக்கு அப்புறம் அட்ஹெசிவ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு இரிட்டன்ட்டோ ஒரு டாக்ஸிக்கோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதனால இட் ஷுட் பி பயோ கம்பேட்டபிள் அண்ட் தென் நான் இரிட்டன்ட், நான் டாக்ஸிக், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈஸிலி அப்ளிகேஷன் அண்ட் ரிமூவ். ஸோ நாம ஒட்டும் போதும் சரி, ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து அதை எடுக்கிறதுக்கும் சரி, அது வந்து ஈஸியா இருக்கணும். ரொம்ப ஹார்டா இருந்தா என்னது ஈஸியா வந்து எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் கிரிட்டேரியா. ஸோ காமனா வந்து நீங்க வந்து ஃபார்மசில வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. காமன் பிராண்ட் நேம் வந்து என்னது பாலிடென்ட், ஃபிக்ஸோடென்ட் அண்ட் தென் பாலிகிரிப். இது மாதிரி நிறைய பாப்புலர் டென்ச்சூர் அட்ஹெசிவ்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டென்டல் ப்ராடக்ட்ல வந்து மவுத் வாஷ் டு கிளீன் ஓரல் கேவிட்டி. டு கிளீன் ஓரல் கேவிட்டி எல்லாருக்கும் தெரியும், இது வந்து கிளியர் லிக்யூடு. ஸோ நம்ம ஓரலா கிளீன் பண்றதுக்கு 2 விஷயம் யூஸ் பண்றோம். ஒன்று வந்து த்ரோட்டுக்கு வந்து கார்கிள் யூஸ் பண்றோம், ரெண்டாவது ஓரல் கேவிட்டிக்கு வந்து என்னது மவுத் வாஷ் யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது வந்து மவுத் வாஷ். இட் இஸ் எ கிளியர் லிக்யூட் rinsing and cleaning the mouth, rinsing and cleaning the mouth. oral cavityல என்னது ஒரு நல்ல கூலிங் சென்சேஷன் கிடைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டில சப்போஸ் ஏதாவது மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருந்தாலும் அது கில் பண்றதுக்கும் நாம காமனா இந்த மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து கண்டிப்பா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் அந்த காமன் கோல்டுல வந்து அந்த சோர் த்ரோட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் இந்த மவுத் வாஷ் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து இதுல யூஸ் பண்றது ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். இதுல வந்து பாருங்க ஈக்குலிப்டால் யூஸ் பண்றோம், அல்லது மென்தால் வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸா இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சோடியம் பென்சோயேட், அதாவது பென்சோயிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து இங்க வந்து வெஹிக்கிளா வாட்டர் வந்து யூஸ் பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஃபிளேவரிங் அடுத்தது ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ். ஒன்ஸ் வந்து மவுத் வாஷ் ரின்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்வீட்டனிங் அண்ட் கூலிங் அப்புறம் ஃபிளேவரிங் இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மவுத் வாஷ்க்கு. இந்த ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து சோடியம் சாக்கரைன் வந்து யூஸ் பண்றோம், ஓகேங்களா. அதே மாதிரி இதுல ஆன்டிசெப்டிக்ஸா வந்து என்ன யூஸ் பண்றோம்னா ஃப்ளூரைடு யூஸ் பண்றோம். ஸோ ஃப்ளூரைடு வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு கேரிஸ் growth, மறுபடியும் கேரிஸ் வராம பார்த்துக்கும், பச்சிதை வராம பார்த்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெயின் இருந்தா அதை ரிமூவ் பண்ணிடும். ரெண்டாவது இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஆன்டிசெப்டிக்ஸா வந்து நம்ம ஃப்ளூரைடு அண்ட் சம் அதர் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து யூஸ் பண்றோம், ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஓரல் சொல்யூஷன் ஃபார்ம்ல, கிளியர் லிக்யூட் ஓரல் சொல்யூஷன் ஃபார்ம்ல வந்து ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. ஸோ யூசஸ் வந்து என்னது ஆன்டிசெப்டிக், antiseptic, antibacterials, astringents and to produce cooling effect, ஓகேங்களா. ஸோ ஆன்டிசெப்டிக் பர்பஸ்க்காகவும் ஒரு நல்ல கூலிங் பர்பஸ்க்காகவும், அதுக்கப்புறம் வந்து என்னது அஸ்ட்ரிஞ்சன்ஸ் பர்பஸ்க்காகவும் நாம இந்த மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த கடைசியா பார்த்த இந்த 3 டென்டல் ப்ராடக்டுடைய காமன் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்கும் இங்க என்ன ரோல் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான சாப்டர்ஸ் நல்ல கவனமா படிங்க. தேங்க்யூ.